இல்லை எடுக்க முடியான்னு பார்த்தேன் அடுத்த ஃபோட்டோ பண்ணுறானுங்க. ஐயோ அந்த அதுதான் அர்த்தம் புரியுதா இல்லையா? மீன் நல்லா இருக்குமா? ஃபோன் வந்தா சொல்லிட்டா அவன் காசு வாங்க அதெல்லாம் ரெடி ஆகிருக்குமா? அது கட் பண்ணுற மாதிரி நான் தான் போடுவேன். அந்த மீன் நான் தான் போடுவேன். சரி ஓகே. இங்கே வந்து நல்லா கேடுங்க. இது வரைக்கும் குழம்புக்கு சென்டர் மட்டும் ஸ்லைஸ் போடலாம். சரிங்களா? பீஸ் உடையாம போடலாம். அவ்வளோதான். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க பீஸ் எடுத்து போகிறீங்க. பாருங்க ஓகேவா? அதெல்லாம் கிடையாது. ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ பீஸா பெருசாக போடுறோமோ அவ்வளோ நல்லது தான். குழம்பு தானே வச்சிருக்கா. அது கல்பனமாக அது வேறமாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்லைஸ் மட்டும் போதுன்னு சொன்னால் நிப்பாட்டிக்கலாம். பெட்ரோல் இல்லைடா நின்று பண்ணுங்க மொத்தம் வந்து கல் அவங்க பார்க்கலாம். கொஞ்சம் சொல்லுங்க. போதுமா? குழம்புக்கு மேலே மேலே போட்டுறா. தலை வாழை எல்லாம் பண்ணா என்ன பண்ணா என்ன பிடிச்சி கிணன்றது கருவுன்றது எல்லாமே டேஸ்ட். இது அப்படியே சைஸ். போடலாம். ஓகே பாருங்க. இதே இதில் போடணும். அதிலே போடுவா. கிழங்கு வேணும். கிழங்கு வேணுமா? செம்மையா இருங்க. சைடு மேல மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா மஜாவா இருக்கும். அதனால தான் கேட்குறேன். வேணுமா? சரி ஓகேவா? கிழங்கு வாங்க காசு கொடுங்க. இந்த மீனை வாங்கினாலே பெருசாக வாங்கின மீன் ரெண்டு போட்டு கூட அழகாக இருக்கும். இன்னும் ரொம்ப அகலமாகவும் போட தேவையில்ல. இதுமாதிரி போட அழகாக தர மாட்டியா? நான் போடும்போதே வேற உடைச்சிருவேன் அதிகமாக. நான் கேட்டா அது ஏன் கடன் ஆகிடும். நீ கேட்டினா அது உன் கடன் ஆகிட்ட. 20 ரூபா கேளு. நானும் 20 ரூபா உண்மை தரமாட்டாரு. ஏன் அவர் தொலை குத்துருங்கிற? என்ன பண்ணுறீங்க?
ஆனால் நீ தலை வெட்டி போட்டாலும் செவலை வெட்டி போட்டாலும் நான் கவலையே பண்ண மாட்டேன். எடுக்கிற விதத்தை எடுக்க போகிறேன். அவரும் பேச்சு அவரை முந்தா பண்ணேன் நான் அவர் எடுத்தானே 4 மணிக்கு வரும். அப்போ பார்த்துக்க வர காலையில் வருவார். புட்டாச்சு எப்படா முடியுது? தாத்தா திருப்பதி போயிடாரா? மொத்தமா மொட்டை போட்டாரு. மொத்தமா மொட்டை போட்டாரு. எனக்கு சேர்த்து பேசி கேட்குறா நாளைக்கு வாங்கி உப்பு போடுங்க வாங்கி ஆள் இல்லாத குறை திட்டுக்கிறாரு. பேசுறது தப்பானா? பேசுறதுதான் தப்பு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எந்த வேலைக்கு வந்தோம் அந்த வேலையை ஒழுங்கா பாக்குறியா? உங்க ஆளுல போயிட்டு ஃபோன் பேசிட்டு நீ ஆளுகிட்ட ரெண்டு துண்டு தான் சாப்பிடுவேன். சூப்பர் போயிடுச்சு. 500 ரூபாய் இல்லை ஃபஸ்ட்டு கடை அங்கே உட்காந்துக்கிறான் கவி தனியாக. ஓகே அர்ஜென்ட்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு கடை நான் உட்காந்து இந்த காவா பச்சை கடை ஆமாம். உங்க மீன் எல்லாம் ரெடியா இருக்கு. அப்படி வெட்ட திருப்பி தரவே இல்லை. இதெல்லாம் குழம்புமா கவி சாப்பிட்டான். யாருமே தெரியாது. சொல்லுமா எப்படி பண்ணி போல வந்துச்சா? தாத்தா போட்டாண்ணா நம்ம தாத்தா குத்தையில இருந்து போட்டோம். வேறு நீயே கேட்க மாட்டேன். ஆமா நேற்று வந்து சீலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இன்னைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. முருகனா கிளம்பி சாப்பிடுறியா? முருகனா கிளம்பி சாப்பிடுறியா? கமெண்ட்ல படிச்சியா? ஏதோ ஒரு புள்ள தனியாக புள்ளியை விடுறது ஏன் மீனோட கெடுக்குது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஓகே ஏன்னா